வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான சட்னி வந்துட்டு சூடான இட்லி தோசையோட ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது செய்யக்கூடிய பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பொருள் தான். ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப சூப்பரான இந்த சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து தோல் உரிச்சு சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவை நீங்க அந்த அளவுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா நான் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். இப்போ பூண்டு காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்துட்டு நல்ல பழுத்த தக்காளியா வந்துட்டு 3 தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். அந்த தக்காளியில உள்ள தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்துற வரைக்கும் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். சிலர் பாத்தீங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிட்டு புளி சேர்த்துப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் பிடிக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. இது வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சிஜால சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள நான் தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி சுடு பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு, இரண்டும் எண்ணெயில நல்லா பொரியட்டும். இரண்டும் சேர்ந்து எண்ணெயில நல்லா பொரியட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம சட்னியோட சேர்த்துற வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. ஆனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன். எப்பவுமே சட்னி இல்ல மசாலா ஏதாவது வதக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சூடான தோசையோட வச்சு சாப்பிடும்போது ஒரு 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சட்னியோட நான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமா 3 பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இந்த தக்காளி பூண்டு சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.